إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وأشهد أن محمدًا عبده ورسوله أما بعد فقد قال الله سبحانه وتعالى في محكمه أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم طه ما أنزلنا عليك القرآن لتشقى إلا تذكرة لمن يخشى تنزيلا ممن خلق الأرض والسماوات العلى الرحمن على العرش استوى له ما في السماوات وما في الأرض وما بينهما وما تحت الثرى وإن تجهر بالقول فإنه يعلم السر وأخفى الله لا إله إلا هو له الأسماء الحسنى صدق الله العظيم. சர்வ புகழும் புகழ்ச்சியும் ஏக வல்லவனாகி அல்லாஹுக்கு சுப்ஹானஹு வ தஆலாவுக்கே உரித்தாகட்டும். அல்ஹம்துலில்லாஹ். அவன் தனித்தவன், இணை துணையற்றவன். அவன் யாரை பெற்றெடுக்கவும் இல்லை, அவனை யாரும் பெற்றெடுக்கவும் இல்லை. அவனே சகல வையகத்தையும் படைத்து பரிபாலித்து போஷிக்கக்கூடிய நாயனாக இருந்து கொண்டிருக்கின்றான். சலாத் என்னும் கருணையும் சலாம் என்னும் ஈரேற்றமும் உத்தம தூதர் சத்திய போதகர் சர்தார் ஏ ஆலம் முஹம்மது அல் முஸ்தபா அஹ்மத் அல் முஜ்தபா சயீதுல் கவுனைன் ஹாத்தமுல் அம்பியா ரஹ்மத்துல் லில் ஆலமீன் ஹதரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களுடைய வழியை பின்துயர்ந்த உத்தம சஹாபாக்கள் தாபிஊன்கள் இன்னும் கியாமத்துடைய நாள் வரை வர இருக்கின்ற முஸ்லிமான முஃமினான ஆண்கள் பெண்கள் அனைவரின் மீதும் உண்டாகட்டும் என்று பிரார்த்தத்திற்கு பின்னால் புனித ஜுமாவுடைய கடமையை நிறைவேற்றுவதற்காக வேண்டி இறையில்லமாம் பள்ளிவாயலுக்கு வருகை தந்திருக்கக்கூடிய அல்லாஹுடைய நல்லடியார்களே, எல்லா சந்தர்ப்பங்களிலும் எல்லா நேரங்களிலும் அல்லாஹுக்கு சுப்ஹானஹு வ தஆலா நம்மை எந்த விடயத்தை கொண்டு ஏவி இருக்கின்றானோ அந்த விடயத்தை நம்முடைய வாழ்க்கையில் இயன்ற அளவு எடுத்து நடக்குமாறும், அல்லாஹ் தடுத்த விடயங்களை முற்றுமுழுதாக நம்முடைய வாழ்க்கையை விட்டும் அப்புறப்படுத்தி அல்லாஹ்வை அஞ்சி வாழ்ந்து கொள்ளுமாறு முதலில் அடியேனாகி எனக்கும் அப்பால் உங்களுக்கும் தக்வாவை கொண்டு நசீஹத்தும் வசியத்தும் செய்து கொள்கின்றேன். தக்குல்லாஹ், அல்லாஹ்வை அஞ்சிக் கொள்ளுங்கள். பேரன்புக்குரிய அல்லாஹுடைய நல்லடியார்களே, அல்லாஹுக்கு சுப்ஹானஹு வ தஆலா அவனுடைய கொடுப்பினைகளை வைத்து, அவனுடைய கிருபைகளை வைத்து இந்த உலகத்தை அல்லாஹ் நிர்வகித்து கொண்டிருக்கின்றான். அல்லாஹு தஆலா மனிதர்களுக்கு பலவிதமான நிஅமத்துக்களை, அருட்பாக்கியங்களை ஒவ்வொருவருக்கு ஒவ்வொரு விதமாக அல்லாஹு தஆலா அருளி இருக்கின்றான். அல்லாஹு தஆலா தந்த அத்தனை நிஅமத்துக்களும் அல்லாஹுடைய நிஅமத்துக்கள். அன்புக்குரிய சகோதரர்களை, என்றாலும் அல்லாஹு தஆலா சில உன்னத பாக்கியங்களை வைத்து அல்லாஹு தஆலா நபிமார்களை அல்லாஹ் சிறப்பாக்கி இருக்கின்றார். உலகத்தில் மிகப்பெரிய பாக்கியங்கள் அல்லாஹ் நபிமார்களுக்காக எதனை தேர்ந்தெடுத்து கொடுத்தானோ அதுவாகத்தான் இருக்க முடியும். ஏனென்றால் நபிமார்கள் என்றவர்கள் அல்லாஹ்வினுடைய படைப்பில் அல்லாஹுவுக்கு மிகவும் விருப்பத்திற்குரியவர்கள். அல்லாஹுவுக்கு மிகவும் விருப்பத்திற்குரிய அந்த நபிமார்களுக்கு அல்லாஹு தஆலா எதனை கொடுத்தானோ அதுதான் அல்லாஹ் கொடுக்கக்கூடிய கொடுப்பினைகளில் மிகப்பெரிய மிக பிரம்மாண்டமான அல்லாஹினுடைய நிஅமத்தாக இருந்து கொண்டிருக்கின்றது. அன்புக்குரிய சகோதரர்களை, அல்லாஹு தஆலா சில நபிமார்களை ஏழைகளாக ஆக்கியிருக்கின்றான். இன்னும் சில நபிமார்களை பணக்காரர்களாக அல்லாஹ் ஆக்கியிருக்கின்றான். அல்லாஹு தஆலா சில நபிமார்களை அஜமிகளாக, அரபி அல்லாதவர்களாக ஆக்கியிருக்கின்றான். இன்னும் சில நபிமார்களை அரபிகளாக ஆக்கியிருக்கின்றான். அல்லாஹு தஆலா சில நபிமார்களுக்கு ஆட்சி அதிகாரத்தை கொடுத்தான். சில நபிமார்களை சாதாரணமானவர்களாக வைத்திருக்கின்றான். ஆனால் அல்லாஹு தஆலா எல்லா நபிமார்களுக்கும்
2 பாக்கியங்களை கொடுத்தான். எந்த நபிமார்களும் கிடையாது அந்த 2 பாக்கியங்கள் கொடுக்கப்படாதவர்களாக. அதில் அன்புக்குரிய சகோதரர்களே, முதல் பாக்கியம் ஈமானுடைய பாக்கியம், 2வது பாக்கியம் இல்முடைய பாக்கியம். அல்லாஹு தஆலா ஈமானை பற்றி பேசும் பொழுது ஆமன ருசுல், அத்தனை நபிமார்களும் அல்லாஹ்வினுடைய அந்த ஈமானுடைய பாக்கியத்தை பெற்றிருந்தார்கள். ஃபபிஹுதாஹும் இக்ததி, அவர்களுடைய அந்த நேர்வழியை வைத்து நீங்கள் பின்பற்றுங்கள். வக்குல்லன் ஹதைனா வனூஅன் ஹதைனா, அவ்வளவு நபிமார்களுக்கும் நாங்கள் ஹிதாயத்தை கொடுத்திருந்தோம். எனவே அல்லாஹு தஆலா எல்லா நபிமார்களையும் ஈமானுக்காகவும் அந்த ஈமானுடைய உழைப்பிற்காகவும் அல்லாஹு தஆலா பொருந்தி கொண்டு அல்லாஹ் அந்த பாக்கியத்தை அவர்களுக்கு கொடுத்தான். அடுத்த கட்டமாக அல்லாஹு தஆலா எல்லா நபிமார்களுக்கும் இல்மை கொடுத்தான். வஅல்லம ஆதமல் அஸ்மாஅ குல்லஹா, ஆதமுக்கு நாங்கள் இல்மை படித்து கொடுத்திருந்தோம். அல்லாஹு தஆலா யூசுப் அலைஹி ஸலாத்து வஸலாம் அவர்களுடைய விடயத்தில் கூறுகின்றான், வலம்மா பலக அஷுத்தஹு ஆதைனாஹு ஹுக்மன் வ இல்மா, வலம்மா பலக அஷுத்தஹு ஆதைனாஹு ஹுக்மன் வ இல்மா, அவரினுடைய அந்த அஷுத்துடைய வயதை அடைந்த சந்தர்ப்பத்தில் நாம் அவருக்கு இல்மையும் ஹிக்மத்தையும் கொடுத்தோம் என்று அல்லாஹு தஆலா கூறுகின்றான். மூசா அலைஹி ஸலாத்து வஸலாம் அவர்களுடைய விடயத்தில் வலம்மா பலக அஷுத்தஹு வஸ்தவா ஆதைனாஹு ஹுக்மன் வ இல்மா, அவர் அந்த வயதை அடைந்த நேரத்தில், ஒரு திடகாத்திரமான மெச்சூரிட்டியான பருவத்தை அடைந்த நேரத்தில் நாம் அவருக்கு இல்மையும் ஹிக்மத்தையும் கொடுத்தோம் என்று அல்லாஹு தஆலா மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய விடயத்தில் கூறுகின்றான். நபி யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய விடயத்தில் இன்னஹு ஃபீ இல்மின் லிமா அல்லம்னாஹு, அவர் இருக்கின்றார் நாம் அவருக்கு கற்றுக் கொடுத்த அந்த அறிவில், அல்லாஹ் கற்றுக் கொடுத்த என்ற வார்த்தையை கூறுகின்றான். அல்லாஹ் தஆலா லுக்மானுல் ஹக்கீம் அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய விடயத்தில் கூறும் பொழுது வலகத் ஆதைனா லுக்மானல் ஹிக்மா அனிஷ்குர் லில்லாஹ், லுக்மானுக்கு நாம் ஹிக்மத்தை இல்மை கொடுத்தோம் என்று அல்லாஹ் தஆலா கூறுகின்றான். அல்லாஹ் தஆலா ஹதிர் அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய விடயத்தில் கூறும் பொழுது வஅல்லம்னாஹு மின் லதுன்னா இல்மா, நம்முடைய புறத்திலிருந்து நாம் அவருக்கு இல்மை கற்றுக் கொடுத்தோம் என்று அல்லாஹ் தஆலா கூறுகின்றான். ஆகவே அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹு தஆலா இந்த இல்முடைய பாக்கியத்தையும் இந்த ஈமானுடைய பாக்கியத்தையும் அத்தனை நபிமார்களுக்கும் அல்லாஹு தஆலா கொடுத்த பாக்கியம். உலகத்தினுடைய செல்வங்கள், உலகத்தினுடைய பாக்கியங்களை பற்றி அல்லாஹு தஆலா கூறும்பொழுது கூறுகின்றான், குல் மதாஉத் துன்யா கலீல், நபியே கூறுங்கள், உலகத்தினுடைய சொத்து செல்வங்கள் அது எவ்வளவு பெரிய சொத்தாக இருக்கலாம், எவ்வளவு பெரிய ஆட்சியாக இருக்கலாம், எவ்வளவு பெரிய அன்புக்குரிய சகோதரர்களை விலை மதிக்க முடியாத பொக்கிஷங்களாக கூட இருக்கலாம், இவைகள் எல்லாம் மதா துன்யா கலீல், இவைகள் கலீல் குறைவானது என்று அல்லாஹு தஆலா கூறுகின்றான். அல்லாஹு தஆலா இல்மை பற்றி கூறும் பொழுது, ஈமானை பற்றி கூறும் பொழுது யுக்தில் ஹிக்மத மையஷா வமை யுக்தல் ஹிக்மா, யாருக்கு இந்த ஹிக்மத் கொடுக்கப்படுகின்றதோ ஃபகது ஊத்திய ஹைரன் கசீரா, அவர் ஹைர் கசீர் அதிகமான நலவு கொடுக்கப்பட்டு விட்டார் என்று அல்லாஹ் தஆலா கூறுகின்றான். உலக செல்வங்கள், உலக பாக்கியங்கள் அல்லாஹ் தஆலா கூறுகின்றான் குறைவானது என்று. அல்லாஹ் தஆலா இல்மை ஈமானை கூறும் பொழுது கூறுகின்றான் ஹைரன் கசீர் என்று கூறுகின்றான். அன்புக்குரிய சகோதரர்களே, துனியாவிலும் ஆகிரத்திலும் அல்லாஹ் தஆலா ரிஃபு தர்ஜாத், அதாவது மனிதர்களுடைய அந்தஸ்தை உயர்த்துவது அல்லாஹு தஆலா கூறுகின்றான். யர்ஃபஇல்லாஹு அல்லதீன ஆமனூ மின்கும், உங்களில் ஈமான் கொண்டவருக்கும், வல்லதீன ஊத்துல் இல்ம தரஜாத், மேலும் இல்ம் கொடுக்கப்பட்டவர்களுக்கும் பல அந்தஸ்துக்களை உயர்த்துவோம் என்று அல்லாஹு தஆலா கூறுகின்றான். இல்முக்கும் ஒரு முடிவு கிடையாது, ஈமானுக்கும் ஒரு முடிவு கிடையாது. அன்புக்குரிய சகோதரர்களே, சூரத்து தாஹா ஓதப்பட்ட இந்த வசனங்களில் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தாஹா என்பது நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களினுடைய ஒரு பெயர். அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹு தஆலா நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு சில உபதேசங்களை கூறுகின்றான். அல்லாஹ் நபிக்கு அல்லாஹ் யார் என்ற விடயத்தை இந்த சூராவினுடைய ஆரம்பத்தில் கற்றுக் கொடுக்கின்றான். மா அன்சல்னா அலைக்கல் குர்ஆன லிதஷ்கா, இந்த குர்ஆனை கஷ்டப்படுத்துவதற்காக நாம் உமக்கு இறக்கவில்லை. இல்ல தஸ்கிரத்தல் லிமன் யக்ஷா, அல்லாஹ்வை அஞ்சுபவர்களுக்கு இது ஒரு உபதேசமாக இருக்கின்றது. தன்சீலம் மிம்மன் ஹலகல் அர்த வஸ்ஸமாவாத்தில் உலா, வானங்களையும் பூமியையும் படைத்தவன் இதனை இறக்கி வைத்திருக்கின்றான். அர் ரஹ்மானு அலல் அர்ஷி இஸ்தவா, அர்ஷிக்கு சொந்தக்காரனான அதிபதியான அல்லாஹ் இதனை இறக்கி வைத்திருக்கின்றான். லஹு மா ஃபிஸ் ஸமாவாதி வ மா ஃபில் அர்தி வ மா பைனஹுமா வ மா தஹ்த ஸரா, அவனுக்கு தான் வானத்தில் உள்ளவைகள் பூமியில் உள்ளவைகள், இந்த வானத்துக்கும் பூமிக்கும் இடைப்பட்டவைகள், இந்த பூமிக்கு கீழால் இருப்பவைகள், இந்த அத்தனை விடயத்திற்கும் சொந்தக்காரன், இந்த
அத்தனை விடயத்தினுடைய சூட்சும கயிறு இவைகளுக்குண்டான இவைகளுடைய முழுமையான சொந்தக்காரன், இவைகளை கண்ட்ரோலில் வைத்து கொண்டிருக்கக்கூடியவன் ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் என்பதை கூறுகின்றான். இன்னும் அல்லாஹு தஆலா கூறுகின்றான், வ இன் தஜ்ஹர் பில் கௌலி ஃபஇன்னஹு யஅலமு ஸிர்ர வ அக்ஃபா. நீங்கள் உங்களுடைய சத்தத்தை உயர்த்தினாலும் பரவாயில்லை, தாழ்த்தினாலும் பரவாயில்லை, அல்லாஹு தஆலா ரகசியங்களை அறிந்தவன். எவைகள் மிக ரகசியமாக இருக்கின்றதோ அந்த ரகசியத்தையும் அல்லாஹு தஆலா அறிந்தவன் என்று கூறுகின்றான். அல்லாஹு லா இலாஹ இல்லாஹு, அல்லாஹ் அவனே அல்லாஹ், அவனை தவிர வேறு எந்த நாயனும் கிடையாது என்று அல்லாஹு தஆலா கூறிவிட்டு, லஹுல் அஸ்மாஉல் ஹுஸ்னா, அவனுக்கு அழகிய திருநாமங்கள் இருக்கின்றது என்று அல்லாஹு தஆலா கூறிவிட்டு இந்த சூராவினுடைய அடுத்த கட்ட நகர்வுக்கு அல்லாஹு தஆலா நகர்கின்றான். வஹல் அதாக ஹதீஸு மூசா, நபியே நாயகமே, உமக்கு மூசா அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய செய்தி கிடைத்ததா என்று அல்லாஹு தஆலா கூறுகின்றான். அன்புக்குரிய சகோதரர்களே, இந்த இரண்டுக்கும் மத்தியில் முனாசபத் என்ன கம்பைன் இருக்குது? அல்லாஹு தஆலா ஆரம்பத்தில் பேசுகிறான். அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ்வினுடைய குதரத்தையும் சக்தியையும் வல்லமையையும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கூறிவிட்டு மூசாவினுடைய செய்தி உமக்கு கிடைத்ததா என்று அல்லாஹு தஆலா கூறுகின்றான். அன்புக்குரிய சகோதரர்களே, என்ன தொடர்பு இருக்கின்றது? காரணம், மிகப்பெரிய ஒரு தொடர்பு இருக்கின்றது. அன்புக்குரிய சகோதரர்களே, பெரியார்களே, மூசா யார்? எப்படியாப்பட்டவர்? எங்கிருந்து வந்தவர்? என்ன செய்ய போகின்றார்? அன்புக்குரிய சகோதரர்களே, பெரியார்களே, இந்த மூசா அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களினுடைய ஒரு நடுச்சம்பவத்தை அல்லாஹு தஆலா கூறுகின்றான். இத் ரஆ நாரன் ஃபகால லி அஹ்லிஹிம் குஸு இன்னி ஆனஸ்து நாரன் லஅல்லி ஆதீகும் மின்ஹா. அவர் நெருப்பை தேடி சென்றவர். மனைவியுடன் மதியனில் இருந்து திரும்புகின்றார். அந்த சந்தர்ப்பத்தில் தன்னுடைய மனைவி கர்ப்பமாக இருக்கின்றார். குளிர் அதிகமான ஒரு சந்தர்ப்பம், இருள் அதிகமான ஒரு சந்தர்ப்பம், நெருப்பு தேவைப்படுகின்றது. நெருப்பை தேடி சென்ற மூசாவுக்கு அல்லாஹு தஆலா கொடுத்தது நபித்துவத்தை. அல்லாஹ்வினுடைய கொடுப்பினையை பற்றி மக்கள் அறிய வேண்டுமா? நெருப்பு மூசாவிடம் கேளுங்கள். அந்த மூசா நெருப்பை தேடி சென்றார். அல்லாஹ் கொடுத்து அனுப்பினான் நபித்துவத்தை. அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ் கொடுக்க நாடினால் இப்படித்தான். அல்லாஹ் யாருக்கும் கொடுப்பான், எப்படியும் கொடுப்பான். அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹு தஆலா தொடர்ச்சியாக கூறுகின்றான், ஃபலம்மா அதாஹா நூதிய யா மூசா. அவர் அந்த இடத்திற்கு வந்த சந்தர்ப்பத்தில் அழைக்கப்பட்டார். ஓ மூசாவே, இன்னி அன ரப்புக் ஃபக்லஅன் அலைக், நான் தான் உமது இரட்சகன், உம்முடைய இரண்டு பாதணிகளையும் கலட்டுவீராக. இன்னக பில் வாதில் முகத்தஸி துவா, துவா என்ற அந்த தூர் சீனா மலையின் மீது நீங்கள் இருக்கின்றீர், புனிதம் நிறைந்த. செருப்பை கலட்டுங்கள். வஅனக்தர்துக ஃபஸ்தமி' லிமா யூஹா, நாம் உம்மை தேர்ந்தெடுத்து விட்டோம். மூசாவே, நான் உம்மை தேர்ந்தெடுத்து விட்டோம். ஆகவே எது வஹியாக அறிவிக்கப்படுகின்றதோ அதனை செவிதாழ்த்தி கேளுங்கள். இன்னனி அனல்லாஹு லா இலாஹ இல்லா அன. இதுதான் விடயம். அன்புக்குரிய சகோதரர்களை, அல்லாஹு தஆலா தேர்ந்தெடுத்ததற்கு பின்னால் அல்லாஹு தஆலா முதலாவது மூசா அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு கற்பித்தது அல்லாஹ் யார், அல்லாஹ்வினுடைய குதரத் என்ன, அல்லாஹ்வினுடைய சக்தி என்ன, அல்லாஹ்வினுடைய வல்லமை என்ன, அல்லாஹு தஆலா எப்படியாப்பட்ட சக்தி வாய்ந்தவன். அன்புக்குரிய சகோதரர்களே, அவனுடைய பாசம் என்ன, அவனுடைய இரக்கம் என்ன, அவனுடைய அன்பு என்ன, அவனுடைய மன்னிப்பு என்ன, அவனுடைய மன்னிப்பினுடைய விசாலம் என்ன. அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹு தஆலா தேர்ந்தெடுக்கப்பட்ட மூசாவுக்கு முதலாவது கற்பித்த பாடம் இதுதான். இன்னனி அனல்லாஹு லா இலாஹ இல்லா அன, நானே இரட்சகன், என்னை தவிர வேறு யாரும் கிடையாது. ஃபஅபுதுனி, இரண்டாவதாக இபாதத்தை படித்து கொடுக்கின்றான். என்னையே வணங்குங்கள். வஅகிமிஸ் ஸலாத லிذிக்ரி, என்னுடைய ஞாபகார்த்தத்திற்காக தொழுகையை நிலைநாட்டுங்கள். அல்லாஹ் தொழுகையை படித்து கொடுக்கின்றான், திக்ரை படித்து கொடுக்கின்றான். அன்புக்குரிய சகோதரர்களே, யகீனை, அல்லாஹுவின் மீது உண்டான உச்ச நம்பிக்கையை படித்து கொடுக்கின்றான். கியாமத் நாளை பற்றி படித்து கொடுக்கின்றான். இன்ன ஸஅத ஆதியத்துன் அகாது உக்ஃபீஹா, அல்லாஹு தஆலா கியாமத்துடைய நாளை படித்து கொடுக்கின்றான். அதற்கு பின்னால் அல்லாஹு தஆலா சில விடயங்களை கூறுகின்றான் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு. ஒமா தில்க பியமீனிக யா மூசா, மூசா, உம்முடைய வலது கையில் இருக்கக்கூடிய இந்த அசா, உம்முடைய வலது கையில் இருக்கக்கூடிய இது என்ன மூசா? மூசா அலைஹிஸ்ஸலாம் கூறினார் அசா என்று. அத்தவக்கவ் அலைஹா வஅஹஷு பிஹா அலா கனமி, அதனுடைய பிரயோஜனங்களை கூறினார். அதன் மீது நான் சாய்ந்து கொள்வேன், என்னுடைய ஆடுகளுக்கு இலைத்தலைகளை உடைத்து கொடுப்பேன். ஒலிய ஃபிஹா மஆரிபு உக்ரா, அதில் இன்னும் பல தேவைகள் எனக்கு இருக்கின்றது, பலவிதமான டியூட்டிஸ் இருக்கின்றது, எல்லா வேலையும் செய்து கொள்வேன். கால அல்கிஹா யா மூசா, மூசாவே அந்த அசாவை கீழே போடுங்க. அன்புக்குரிய சகோதரர்களை, மூசா அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம் போட்டார்கள். போட்ட நேரத்தில் அது பாம்பாக மாறியது. ஃபஇதா ஹிய ஹய்யத்துன் தஸ்ஆ, அது பாம்பாக மாறியது. அல்லாஹு தஆலா கூறினான், கால ஹுத்ஹா வலா தகஃப்,
மூசா அந்த அசாவை பிடியுங்கள், அந்த பாம்பை பிடியுங்கள். அல்லாஹு தாலா முதலாவது எந்த வஸ்துவின் மூலமாகவும், எப்படியாப்பட்ட பவரின் மூலமாகவும், எந்த சக்தியின் மூலமாகவும் எதுவும் நடக்கப் போவது கிடையாது. இந்த அத்தனை சக்திகளை விட இவைகளுக்கு சக்தியை கொடுத்த ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் சக்தி வாய்ந்தவன் என்ற மகத்தான ஈமானுடைய பாடத்தை அவனுடைய தூதருக்கு கற்றுக் கொடுக்கின்றான். சகோதரர்களே, காரணம் மூசா செல்ல இருப்பது யாரிடத்தில் தெரியுமா? அல்லாஹ் தாலா கூறுகின்றான், லினுரியக மின் ஆயாத்தினல் குப்ரா இத்ஹப் இலா ஃபிரௌன் இன்னஹு தகா. ஃபிரௌனிடத்தில் போக இருக்கின்றார். ஃபிரௌன் எப்படியாப்பட்டவன்? மிகப்பெரிய கொடுங்கோல் அரசன். அன்புக்குரிய சகோதரர்களே, அந்த அரசன் கொடுமை செய்கின்றான், அநியாயம் செய்கின்றான், அட்டூழியம் செய்கின்றான். அவனை பார்த்து அல்லாஹ்வினுடைய தூதர் பயந்து விட்டால், மூசா அலைஹிஸ்ஸலாம் பயந்து விட்டால். எனவே மூசா அலைஹிஸ்ஸலாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். முதலாவது ஈமானுடைய பாடத்தின் மூலமாக அல்லாஹு தாலா தியரியும் எடுக்கின்றான், அல்லாஹு தாலா ஃபிசிக்கல் கிளாஸும் எடுக்கின்றான். அன்புக்குரிய சகோதரர்களே, பெரியார்களே, மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு அல்லாஹு தாலா கூறுகின்றான் இந்த பாடங்களை கற்பித்ததற்கு பின்னால் காரணம் ஃபிரௌனிடத்தில் செல்ல இருக்கின்றார். ஃபிரௌனை பார்த்து பயந்து விட்டால், அன்புக்குரிய சகோதரர்கள், இந்த ஃபிரௌனை விட இவனை படைத்த நாயன் அல்லாஹ் சக்தி வாய்ந்தவன் என்ற அந்த ஈமானுடைய பாடத்தை ஃபிரௌன் மாத்திரமல்ல, உலகத்தில் இருக்கின்ற எந்த ஏகாதிபத்தியமாக இருக்கலாம், எப்படியாப்பட்ட சக்தியாக இருக்கலாம், அன்புக்குரிய சகோதரர்களே, ஈமானுடைய பலத்துக்கு முன்னால், ஈமானுடைய சக்திக்கு முன்னால் அந்த அத்தனை சக்திகளும் சுக்குநூர். அன்புக்குரிய சகோதரர்களே, ஆயுதத்துடன் ஆயுதம் மோதுகின்றது. எங்கு ஆயுதம் மிகைப்பாக இருக்குமோ ஆயுதம் வெல்லும். பணத்துடன் பணம் மோதுகின்றது. எங்கு பணம் மிகைப்பாக இருக்குமோ பணம் வெல்லும். அறிவுடன் அறிவு மோதுகின்றது. எங்கு அறிவு மிகைப்பாக இருக்குமோ அறிவு வெல்லும். அன்புக்குரிய சகோதரர்களே, ஈமானுடைய பலம் எப்படியாப்பட்ட பலம் என்றால், அந்த ஈமானுடன் எது மோதினாலும் சரி, ஈமானுடன் எது வந்தாலும் சரி, அது சுக்குநூறாக ஆக்கப்படும். அல்லாஹு தாலா ஈமானை வெல்ல வைப்பான் என்ற பாடத்தை அல்லாஹு தாலா படித்து கொடுக்கின்றான். அன்புக்குரிய சகோதரர்களே, தொடர்ச்சியாக இந்த பாடத்தில் அல்லாஹு தாலா இடத்தில் ஹதரத் மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் துஆ கேட்கின்றார்கள். ரப்பி ஷ்ரஹ் லி சத்ரி, இறைவா, உன்னை பற்றி நான் சொல்ல வேண்டிய ஒரு தேவை இருக்கின்றது. ஆகவே என்னுடைய உள்ளத்தை நீ விரிவுபடுத்திவிடு. வயஸ்ஸிர் லி அம்ரி, என்னுடைய விடயத்தை இலேதுபடுத்திவிடு. வஹ்லுல் உக்தத்தம் மின் லிசானி, என்னுடைய நாவில் இருக்கின்ற அந்த முடிச்சுகளை அவிழ்த்து விடு. யஃப்கஹு கௌலி, அவர்கள் என்னுடைய வார்த்தையை விளங்கிக் கொள்வதற்காக, நான் எதனை கூறுகின்றேனோ அதனை தெளிவாக அவர்கள் விளங்கிக் கொள்வதற்காக. வஜஅல் லி வஸீரம் மின் அஹ்லி, என்னுடைய குடும்பத்திலிருந்து எனக்கு ஒரு உதவியாளராக என்னுடைய சகோதரன் ஹாரூன் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவரை நீ ஆக்கிவிடு. அன்புக்குரிய சகோதரர்களே, இவை அனைத்து துஆவுக்கு பின்னால் அல்லாஹு தாலா மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை தேர்ந்தெடுத்து விட்டான். அடுத்த கட்டமாக இதே அந்த சூரா தாஹாவில் அல்லாஹு தாலா மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு இன்னும் ஒரு பாடத்தை ஞாபகப்படுத்துகின்றான். சகோதரர்களே, அது என்ன பாடம்? ஈமானுடைய பாடத்திற்கு பின்னால் அல்லாஹு தாலா அடுத்த பாடத்தை ஞாபகப்படுத்துகின்றான். அன்புக்குரிய சகோதரர்களே, மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு அல்லாஹ் கொடுத்த கொடுப்பினைகள், நியாமத்துக்கள். மூசா, நீங்கள் எங்கிருந்தவர் தெரியுமா? நாம் உங்களை இந்த நிலைப்பாட்டிற்கு ஆக்கியிருக்கின்றோம் என்பதை அல்லாஹு தாலா அடுத்த கட்டமாக அவருடைய வாழ்க்கையினுடைய பிறப்பிலிருந்து நபித்துவம் கிடைக்கும் வரை காட்டிலும் இருந்த நியாமத்துக்களை அல்லாஹு தாலா லேசான முறையில் சூரத்துல் கஸஸில் இதனுடைய விரிவாக்கம் வருகின்றது. அல்லாஹு தாலா சூரா தாஹாவில் பிட்வீன் த லைன், அதாவது எளிதான முறையில் அல்லாஹு தாலா இந்த விடயங்களை கூறிக்கொண்டு செல்கின்றான். அல்லாஹு தாலா கூறுகின்றான், இத் அவ்ஹைனா இலா உம்மிக மா யுஹா, உம்முடைய தாய்க்கு நாம் என்ன வஹி அறிவித்தோம் தெரியுமா? அந்த வஹி அறிவித்த அந்த சந்தர்ப்பத்தில் அனகிதி ஃபீஹி ஃபித் தாபூத், உங்களை ஒரு பெட்டியில் போட்டு ஃபக்தி ஃபீஹி ஃபில் யம்மி, உங்களை அப்படியே ஆற்றில் தூக்கி எறிய சொன்னோம். ஃபல்யுல்கிஹில் யம்மு பிஸ்ஸாஹில், அந்த ஆற்றங்கரை அந்த பெட்டியை சுமந்து சென்று அது கரையில் அதனை ஒதுக்கும். அது கரையில் ஒதுங்கிய அந்த பெட்டியை யார் தெரியுமா எடுக்க போகின்றார்? அதுவுல்லி அதுவுல்லா, எனக்கும் உங்களுக்கும் யார் எதிரியாக இருக்கின்றானோ அந்த ஃபிரௌன் அந்த பெட்டியை எடுக்க போகின்றான், உங்களை எடுக்க போகின்றான். அன்புக்குரிய சகோதரர்களே, வாழ்க்கைத்து அலைக்க மஹப்பத்த மின்னி, என்னுடைய அன்பை மூசா நாம் உமக்கு போட்டோம். வலிதஸ்னா அலா ஐனி, எம்முடைய பார்வையில் நீ இருக்க வேண்டும் என்பதற்காக. அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ்வினுடைய நேரம் ஒன்று இருக்கின்றது. அல்லாஹு தஆலா ஒருவரை தேர்ந்தெடுப்பதற்கும், ஒருவரை வைத்து ஒரு பணியை வாங்குவதற்கும், ஒருவருடைய வாழ்க்கையில் அவருக்கு திருமணம் நடப்பதற்கும், ஒருவருடைய வாழ்க்கையில் அவருக்குண்டான தொழில் நிகழ்வதற்கும், அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ்வினுடைய ஒரு கணக்கு இருக்கின்றது. அது அந்த நிலைப்பாட்டில் தான் நடக்கும். அன்புக்குரிய சகோதரர்களே, ஒரு 6 வயது குழந்தை
அது ஒரு மிகப்பெரிய ஒரு காரை மிகப்பெரிய தொழிலதிபரான தன்னுடைய தந்தையிடத்தில் வாங்கி கேட்கின்றது. அன்புக்குரிய சகோதரர்களே, பிள்ளைக்கு வயது 6, மிக இரக்கமான பிள்ளை, தந்தைக்கு இருக்கக்கூடிய ஒரே ஒரு பிள்ளை. அந்த தந்தையோ ஒரு நாளைக்கு அவருடைய வருமானம் 100 கோடியை தாண்டுகின்றது. இந்த குழந்தை கேட்கக்கூடிய இந்த காரை வாங்கி கொடுப்பது அந்த தந்தைக்கு ஒரு பெரிய விடயம் அல்ல. ஆனால் பிள்ளைக்கு வயசு 6. அன்புக்குரிய சகோதரர்களே, எந்த இரக்கமான வாப்பாவும் இந்த வயசில் அந்த பிள்ளைக்கு அந்த காரை வாங்கி கொடுக்க மாட்டாங்க. காரணம் என்ன தெரியுமா? இப்பொழுது அந்த காரை கொடுத்தால் அன்புக்குரிய சகோதரர்களே, அந்த பிள்ளையினுடைய வாழ்க்கைக்கே, அவனுடைய உயிருக்கே அது விளைவாக மாறிவிடும். அதுபோன்று அல்லாஹ்விடத்தில் நாம் சில நியாமத்துக்களை கேட்போம், நாம் சில துஆக்களை கேட்போம், நாம் சில விடயத்தில் முயற்சி செய்வோம். அல்லாஹு தஆலா அதனை தாமதப்படுத்துகின்றான். அதனை நமக்கு உடனே தருவது கிடையாது. அல்லாஹுக்கு தெரியும் யாருக்கு எதனை எந்த நேரத்தில் எப்படி எந்த விதத்தில் கொடுக்க வேண்டும் என்பது. அல்லாஹுவினுடைய ஒரு பிளான் இருக்கின்றது. அல்லாஹ் நிச்சயமாக தருவான். மிகவும் தாமதப்படுத்தவும் மாட்டான், மிகவும் நேரத்தோடு தரவும் மாட்டான். அல்லாஹு தாலாவுக்கு தெரியும் யாருக்கு எப்படி கொடுக்கணும் என்று. அல்லாஹு தாலா பெர்ஃபெக்டான நேரத்தில் பெர்ஃபெக்டான முறையில் தருவான். அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹு தாலா அல்லாஹ்வினுடைய ஏற்பாட்டை மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு கூறுகின்றான். மூசா அலைஹிஸ்ஸலாம் இப்பொழுது கோட்டையில் அழுகின்றார்கள். தாய்மார்கள் வந்து, செவிலி தாய்மார்கள் வந்து பால் கொடுக்கின்றார்கள். யாருடைய பாலையும் குழந்தை ஏற்றுக்கொள்ளவில்லை. இறுதியாக அந்த நேரத்தில் டைமிங்கில் அன்புக்குரிய சகோதரர்களே, இத்தம்ஷி உக்துக ஃபதகூலு ஹல் அதுல்லுக்கும் அலா மன் யக்ஃபுலு, மூசா அலைஹிஸ்ஸலாம் அவருடைய சகோதரி அந்த இடத்தில் நடந்து செல்கின்றார். அல்லாஹ் நடக்க வைத்தான். அவர் பார்க்கின்றார் நிகழ்வை. அவர் கூறுகின்றார், அதாவது அன்புக்குரிய சகோதரர்களே, என்ன கூறுகின்றார் என்றால், இந்த பிள்ளைக்கு பால் கொடுக்கக்கூடிய தாயை நான் அறிவித்து தரவா? சுத்தமான தாய் ஒன்று இருக்கின்றார். ஃபரஜஅனாக இலா உம்மிக கை தகர்ர ஐனுஹா, நாம் உம்முடைய தாயிடத்தில் மீட்டி கொடுத்தோம் அவர்களுடைய கண் குளிர்ச்சி அடைவதற்காக. வலா தஹ்சன், அவர் கவலைப்படக்கூடாது என்பதற்காக என்று அல்லாஹ் தஆலா கூறுகின்றான். இப்படி மூசா அலைஹிஸ்ஸலாம் ஃபிரௌனுடைய கோட்டையில் வளர்கின்றார்கள். சொந்த தாய் பால் கொடுப்பதற்கு மூசா அலைஹிஸ்ஸலாமுடைய எதிரியான ஃபிரௌன் ஊதியம் கொடுக்கின்றான். அன்புக்குரிய சகோதரர்களே, பெரியார்களே, இந்த இடைப்பாட்டில் அல்லாஹ் தஆலா கூறுகின்றான், வகதல்த நஃப்ஸன் ஃபனஜ்ஜைனாக மினல் கம். இடையில் என்ன நடந்தது? மூசா அலைஹிஸ்ஸலாம் ஒருவரை கொலை செய்து விட்டார். பனு இஸ்ரவேலரில் ஒருவரும் கனானியில் சேர்ந்த ஒருவரும் இடையில் தகராறு ஏற்பட்டது. மூசா அலைஹிஸ்ஸலாம் சிறிது அவரை எச்சரிப்பதற்காக அடித்தார் ஒரு அடி. அந்த அடியே அவனுடைய வாழ்க்கையினுடைய முடிவாக மாறியது. காரணம், மூசா அலைஹிஸ்ஸலாத்துக்கு அல்லாஹ் தஆலா அவ்வளவு மிகப்பெரிய சக்தியை கொடுத்திருந்தான். 100 வீரர்களுடைய சக்தியை கொடுத்திருந்தான். அவருடைய ஒரு அடி வர்பத்துன் காலியா, அதாவது அதுவே கடைசி அடியாக மாறியது. அன்புக்குரிய சகோதரர்களே, இப்பொழுது ஃபிரௌனுடைய படை மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை தேடுகின்றது, அவர்களை கொலை செய்வதற்காக. வஃபதன்னாக ஃபுதூனா, இன்னும் எத்தனையோ பிரச்சனைகள் உம்முடைய வாழ்க்கையில், அத்தனை பிரச்சனைகளிலும் உம்மை சுத்தி 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 வர வைத்து, வலபிஸ்த சினீன ஃபி அஹ்லி மதியன், மதியனுக்கு நீர் ஓடி சென்றீர். அங்கே ஷுஐப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய மகளை திருமணம் செய்து வைத்து, ஷுஐப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய தர்பியத்துக்கு கீழால் பல ஆண்டுகள் வைத்து, கிட்டத்தட்ட 10 வருடங்கள் வைத்து அல்லாஹு தஆலா மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை தயார்படுத்துகின்றான். இன்னும் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அல்லாஹ் எந்த வேலைக்காக தேர்ந்தெடுத்தானோ அந்த டைம் வரவில்லை. அன்புக்குரிய சகோதரர்களே, டைம் வர வேண்டும். அல்லாஹு தாலா நம்மை வைத்து வேலை வாங்குவதற்கு, அல்லாஹினுடைய தீனுடைய உழைப்புக்களை வாங்குவதற்கு அன்புக்குரிய சகோதரர்களே டைமிங் ஒன்று இருக்கின்றது. அது வரைக்கும் அல்லாஹுக்கு விருப்பமானவர்களாக இஸ்திக்ஃபாருடன் அல்லாஹுக்கு பொருத்தமான செயற்பாடுகளில் நாம் ஈடுபட்டு கொண்டே இருக்க வேண்டும். அல்லாஹு தாலா நம்மை தயார்படுத்தி கொண்டே இருக்கின்றான். அன்புக்குரிய சகோதரர்களே, இறுதியாக அல்லாஹு தாலா கூறுகின்றான், சும்ம ஜிஅத அலா கத்ரி யா மூசா, மூசாவே இப்பொழுது சரியான டைமிங் வந்துவிட்டது, சரியான நேரம் வந்துவிட்டது, அந்த நேரத்தில் நீங்கள் வந்திருக்கின்றீர். அன்புக்குரிய சகோதரர்களே, நம்முடைய வாழ்க்கையிலும் அல்லாஹு தாலா நமக்கென்று நம்முடைய மனைவியை ஏற்படுத்துவதற்கும், நம்முடைய வாழ்க்கையில் நமக்குண்டான தொழிலை ஏற்படுத்துவதற்கும், நம்முடைய வாழ்க்கையில் நமக்குண்டான பிரச்சனைகள் நீங்குவதற்கும், நம்முடைய வாழ்க்கையில் அல்லாஹு தாலா நம்மை வைத்து அல்லாஹுவினுடைய பணிகளுக்காக நம்மை பாவிப்பதற்கும் ஒரு டைமிங் இருக்கின்றது. அல்லாஹுவுக்கென்று ஒரு நேரம் இருக்கின்றது. அந்த நேரம் வரும் வரைக்கும் அல்லாஹுவுக்கு பொருத்தமானவர்களாக நானும் நீங்களும் வாழ்ந்து கொள்ள பழக வேண்டும். இஸ்திக்ஃபாருடன் தௌபாவுடன் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவருடைய வாழ்க்கை எவ்வாறு கழித்தாரோ, அல்லாஹ்விடத்தில் இறைஞ்சுபவராக, அல்லாஹ்விடத்தில் தௌபா செய்பவராக, இதனுடைய முழு விரிவாக்கம் சூரத்துல் கஸஸில் இருக்கின்றது. அன்புக்குரிய சகோதரர்கள் எவ்வாறு கழிக்க வேண்டும்? அல்லாஹ் தஆலா இறுதியாக கூறுகின்றான், வஸ்தனஅதுக லினஃப்ஸி, மூசாவே உம்மை நாம் எனக்காக தேர்ந்தெடுத்து விட்டேன். அன்புக்குரிய சகோதரர்களே, மூசா அலைஹிஸ்ஸலாம் கொலை செய்தவர்தான், அவரால் தவறுகள் நிகழ்ந்திருக்கின்றது. ஆனாலும் அல்லாஹ் தஆலாவுடைய கொடுப்பினை பாருங்கள்.
பாருங்கள் அன்புக்குரிய சகோதரர்களே, நாம் பார்ப்போம் அன்புக்குரிய சகோதரர்களே, ஒரு மனிதனுடைய தவறை, ஒரு மனிதனுடைய நெகட்டிவை பார்ப்போம். ஆனால் அல்லாஹு தாலா பார்ப்பது அந்த மனிதன் தவறு செய்ததற்கு பின்னால் எவ்வளவு இஸ்திக்ஃபார் செய்திருக்கின்றான், எவ்வளவு தௌபா செய்திருக்கின்றான், அல்லாஹ்விடத்தில் எவ்வளவு கை செய்தப்பட்டிருக்கின்றான். அதனை வைத்துதான் அல்லாஹு தாலா அவனை தேர்ந்தெடுப்பவனாக இருந்து கொண்டிருக்கின்றான். ஆகவே அன்புக்குரிய சகோதரர்களே, பெரியார்களே, அல்லாஹு தாலா இந்த சூரத்துல் தாஹாவினுடைய ஆரம்ப பகுதிகளில் நமக்கு படித்து தரக்கூடிய பாடம் மிகப்பெரிய ஈமானுடைய பாடம். அல்லாஹ் நம்மை தேர்ந்தெடுப்பதற்கு பின்னால் அல்லாஹு தாலா நமக்காக வேண்டி அல்லாஹ்வினுடைய பணிக்காக, என்னுடைய ஹிதுமத்துக்காக நீ உன்னுடைய வாழ்க்கையை ஆக்கிக்கொள் என்று அல்லாஹு தாலா நம்மை கபூல் செய்து கொண்டால் அதுதான் நம்முடைய வாழ்க்கையினுடைய நோக்கம். அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ் நம்மை படைத்ததே அவனை இபாதத் செய்வதற்காகத்தான், அவனுக்கு வழிபட்டு அவனுக்கு அடிபணிந்து அவனுக்கு பணிபவர்களாக அவனுடைய ஹிதுமத்தில் இருப்பதற்காகத்தான். வமா ஹலக்துல் ஜின்ன வல் இன்ஸ இல்லா லியஅபுதூன், அந்த உபூதியத்திற்காக அல்லாஹ் நம்மை தேர்ந்தெடுத்து விட்டால் அல்லாஹு தாலா நமக்கு முதலாவதாக படித்து தரக்கூடிய பாடம், அல்லாஹ் என்றால் யார், அல்லாஹ்வுடைய ரஹ்மத் என்றால் என்ன, அல்லாஹ்வினுடைய இரக்கம் என்றால் என்ன, அல்லாஹ்வினுடைய அன்பு என்றால் என்ன, அல்லாஹ் பாவங்களை மன்னிப்பது இப்படித்தான், அல்லாஹ் பாவங்களை மறைப்பது இப்படித்தான் என்று அவனுடைய அன்பையும் பாசத்தையும் நமக்கு சொல்லித் தருவான். ஆகவே அன்புக்குரிய சகோதரர்களே, பெரியார்களே, அல்லாஹுவை பற்றி அறிவோம், அல்லாஹ்வினுடைய இரக்கத்தை அறிவோம், அல்லாஹுவை பற்றி கதைப்போம். அன்புக்குரிய சகோதரர்களை, இந்த உலகத்தினுடைய வாழ்க்கையில் இன்று இருக்கின்றோம். இன்னும் எத்தனை நாட்கள் இந்த உலகத்தில் நானும் நீங்களும் வாழப்போகின்றோமோ எனக்கும் தெரியாது, உங்களுக்கும் தெரியாது. அன்புக்குரிய சகோதரர்களே, மிகப்பெரிய ஒரு பிரயாணம் இருக்கின்றது. அந்த பிரயாணத்தில் அன்புக்குரிய சகோதரர்களே, மூச்சு காத்து நம்மை விட்டு சென்று விட்டால் அதற்கு பின்னால் நாம் கட்டி எழுப்பிய நம்முடைய கட்டிடங்களோ, நாம் வைத்திருக்கக்கூடிய பெருமதிமிக்க வாகனங்களோ, அல்லது நம்முடைய குடும்பங்களோ, இவை அனைத்தும் நம்முடைய பின்னால் வரக்கூடியது கிடையாது. சகோதரர்களே, அல்லாஹுக்காக உலகத்தில் நாம் எதை செய்தோம்? அல்லாஹுக்காக ஒரு சுப்ஹான் அல்லாஹ் சொன்னோமா? அல்லாஹ்வினுடைய பேரை உச்சரித்தோமா? அல்லாஹுக்காக ஒரு சதகா செய்தோமா? அல்லாஹுக்காக ஒரு நன்மை செய்தோமா? இந்த நன்மைகள் மாத்திரமே நமக்கு வரவிருக்கின்றது. ஆகவே வல்லவன் அல்லாஹ் அவன் விரும்பக்கூடிய வழியில் நம்மை வழிநடாத்துவானாக. யா அல்லாஹ் ரஹ்மானே, இரக்கமுள்ள நாயனே, நம்முடைய பாவத்தை மன்னித்து விடியா அல்லாஹ். யா அல்லாஹ் உனக்கு விருப்பமானவர்களாக ஆக்கிவிடியா அல்லாஹ். யா அல்லாஹ் உன்னை விருப்பத்துடன் இபாதத் செய்யக்கூடியவர்களாக ஆக்கிவிடியா அல்லாஹ். யா அல்லாஹ் உன்னுடைய நாமத்தை மொழியக்கூடியவர்களாக ஆக்கிவிடியா அல்லாஹ். யா அல்லாஹ் ரஹ்மானே, உன்னுடைய நாமத்தை மொழிவதில் நமக்கு இன்பத்தை ஏற்படுத்தி விடியா அல்லாஹ். யா அல்லாஹ் ரஹ்மானே, இந்த துனியாவுடைய வாழ்க்கையில் அல்லாஹ் 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 என்று கூறியவர்களாகவே நம்முடைய கடைசி நேரத்தில் உன்னுடைய பேரை மொழிந்தவர்களாகவே இந்த உலகத்தை விட்டு நம்மை நீ கைப்பற்றி விடியா அல்லாஹ். நம்முடைய மௌத்தை அழகாக்கி விடியா அல்லாஹ். யா அல்லாஹ் மௌத்தை பெருநாளாக ஆக்கி விடியா அல்லாஹ். ஹலாலை உண்ட நிலைமையில், நீ பொருந்தி கொண்ட நிலைமையில் பாவத்தை விட்டு தூரமாகி சுத்தமான நிலைமையில் உன்னை வந்து சந்திப்பதற்கு தௌஃபீக் செய்து கொள் யா அல்லாஹ். கேட்க தெரியாதவர்கள் யா அல்லாஹ், நீ கொடுக்க தெரிந்தவன் யா அல்லாஹ். இந்த துஆ உன்னுடைய தனிப்பட்ட கிருபையின் மூலமாக அங்கீகரித்துக் கொள் யா அல்லாஹ். வ ஆகிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد يا أيها الناس وحدوا الله فإن التوحيد رأس الطاعة واتقوا الله فإن التقوى ملاك الحسنات وعليكم بالسنة فإن السنة تهدي للطاعة ومن أطاع الله ورسوله فقد رشد واهتدى وإياكم والبدع فإن البدع تهدي للمعصية ومن يعص الله ورسوله فإنه لا يضر إلا نفسه ولا يضر الله شيئا وعليكم بالإحسان فإن الله يحب المحسنين. فقد قال الله سبحانه وتعالى في محكمه أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم قل هو الله أحد الله الصمد لم يلد ولم يولد ولم يكن له كفوا أحد. بارك الله لنا ولكم في القرآن العظيم ونفعنا وإياكم بالآيات والذكر الحكيم. أقول قولي هذا أستغفر الله لي ولكم ولسائر المسلمين من كل ذنب فاستغفروه إنه هو الغفور الرحيم. إن الحمد لله نحمده